காட்டுக்குள்ளே யானை முடிஞ்சு போச்சு. வீரப்பன் அடித்தது 2000 ஆனை. வீரப்பன் அடித்தது 2000 ஆனைன்னா இன்னும் மற்றவங்க அடித்தது எவ்வளோ ஆனை? அந்த கணக்கு வரலையே. மற்றவங்க அடித்து இது பண்ணது கணக்கு வரல. எல்லா எங்கெங்கே யானை செத்தானா? அசாமில் யானை செத்தா கூட வீரப்பன் இங்கே அசாம் காட்டில் வந்து அடிச்சுவிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அது அது ஸ்ட்ராங்காக குத்தி விட்டாங்க மொத்தம் வீரப்பனுக்கு. ஒன்று அப்படி ஆச்சுங்களா? கடைசியில் யானை இல்லை. யானை இல்லாத போது கேங்கு பெருசாகி போச்சு. ஒரு 10 சீட்டு சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேத்துக்கு இப்போ எங்கே என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு? இதே ஒன்று செஞ்சு தானே ஆகணும். சரி இந்த கட்டெல்லாம் பூரா கரையாந்துன்னு மக்கித்தானே போகுது, இதாவது எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் சந்திரத்துக்கு இறங்குறாரு. ஆனால் அப்போ சந்திரன் வாங்குறதுக்கு வெளியே ஆள் இருக்காங்க, கேட்குறாங்க சந்திரத்தை எடுத்தாங்கன்னு. இப்போ ஆளுங்க இருக்கிறாங்க, வெளியில் ஆளுங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அந்த சிதம்பரம் இது பண்ணும்போதே ஒரு பேட்ச் இப்போ இது பண்ணிக்கிறாங்க. போய் சிதம்பரனை இப்போ சுட்டாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் போய் கொஞ்சம் கொஞ்சம் கோயம்புத்தூர் கொண்டு போய் மாற்றிருக்கிறாங்க. ஏதோ எவ்வளோ இருந்துச்சோ தெரியல. அது அப்போலாம் எனக்கு இப்போ அவ்வளோ இது இல்லை, அவங்களுக்கு நம்மளுக்கு லிங்க் இல்லை. கொண்டுட்டு போய் இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த கொம்பு எடுத்துகிட்டு போகும்போதே சிதம்பரம் அந்த கொம்பு எடுத்துகிட்டு போன ஆளுங்கள்லாம் லாரி டிரைவரு லாரி எல்லாம் பிடிச்சாச்சு. பிடிச்சதும் அங்கேயே அடித்து லாரி டிரைவர் எல்லாம் பல்ல கழட்டி கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் கூட்டிகிட்டு வரும்போது எங்கடா இது பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும்போது டிரைவராக இப்போ கூட போனவொடனே 2 பேத்தையும் பிடிச்சி விட்டாங்களே. பிடிச்சி அடிக்கும்போது இங்கே தான் இருக்கிறான் வீரப்பன், இங்கே தான் கட்டை வச்சிருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து 2 பேர்த்த காவல் வச்சுட்டு வீரப்பன் ஒரு இடத்துல இருந்துக்கிற அப்படி. அந்த 2 பேர் படுத்து தூங்கி போயிட்டாங்க. அந்த கட்டையாண்ட காவல் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தூங்கி போயிட்டாங்க. அவங்கள போய் இவங்க பிடிச்சிட்டாங்க.